कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि। कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि। कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि। ரொம்ப 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 அழகா இருக்குமா. ரொம்ப அழகா சொன்னார். யார் சொன்னார் தெரியல, பட் சூப்பர் ப்ரொனவுன்சியேஷனும் அந்த லயமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ஜெயந்திஜி ஓகே, சொல்லட்டுமா? சொல்லுங்க. भवति पर्जन्यो यज्ञः कर्म विमूढात्मा कर्ताहमिति मन्यते. சார், இது நான் பாராயணம் பண்ணி சொல்றேன். நல்லது, ரொம்ப நல்லது. மிஸ்டேக் இருந்தாலும் பாராயணம் பண்ண பண்ண எல்லாம் சரியாயிடும். அங்கார விமூட ஆத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. முன்னாடி சொல்லலாம் தான். சொல்லுங்க, நல்லது. அதானே கடைசியில அந்த லைனு, அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. ஓகே, சுபஸ்ரீஜி ரிவிஷன் பண்றா. 8வது அத்தியாயத்துல 2 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. அதை இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னையோட 8வது அத்தியாயம் முடியும். ஸோ சுபஸ்ரீஜி, நீங்க 16ல இருந்து 26 வரைக்கும் जय श्री कृष्ण सर। ரிவிஷன் சொல்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ब्रह्म भुवनालोका पुनरावर्तिनोऽर्जुन मामुपेत्य तु कौन्तेय पुनर्जन्म न विद्यते। सहस्रयुगपर्यन्तमहर्यद्ब्रह्मणो विदुः रात्रियुगसहस्रान्तान् देहोरात्रविदो जनाः। अव्यक्ताद्व्यक्तयः सर्वा प्रभवन्त्यहरागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके। भूतग्रामस्य एवायं भूत्वा भूत्वा प्रलीयते रात्र्यागमे वशः पार्थ प्रभवत्यहरागमे। परस्तस्मात् भावोऽन्यो व्यक्तो व्यक्तात् सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति। अव्यक्तोऽक्षर इत्युक्तः
तमाहुः परमां गतिम् यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम पुरुषः स परः पार्थ भक्त्या लभ्यस्त्वनन्यया यस्यान्तस्थानि भूतानि येन सर्वमिदं ततम् यत्र काले त्वनावृत्तिमावृत्तिं चैव योगिनः प्रयाता यान्ति तं कालौ वक्ष्यामि भरतर्षभ अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणम् तत्र प्रयाता गच्छन्ति ब्रह्मविदो जनाः धूमो रात्रिस्तथा कृष्णः षण्मासा दक्षिणायनम् तत्र चान्द्रमसञ्ज्योतिर्योगी प्राप्य निवर्तते शुक्लकृष्णे गतिह्येते जगतः शाश्वते मते एकया अन्यया वर्तते पुनः பியூட்டிஃபுல்லி பர்ஃபெக்டா ரொம்ப அழகா சொல்ற. God bless you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ 26 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். பகவான் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல எப்படி ஒரு ஒளிமயமான ஒரு வழி இருக்கு, இருட்டான ஒரு வழி இருக்கு, யோகிகள் எந்த எந்த மாதிரி யோகிகள் ஒளிமயமான வழியில போனானா அவளுக்கு வந்து வேற வேற தேவதார்கள், அக்னி தேவதா, ஒரு நாள் பகலோட தேவதா, அந்த மாதிரி அவள்லாம் கை அழிச்சுன்னு பிரம்மலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவா. அங்கேருந்து அவ வந்து ஸ்ட்ரெயிட்டா முக்திக்கு போயிடுவா. இருட்டு வழியில போறவா அவளுக்கு வந்து சந்திரன் இந்த சர்க்கலோகம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வந்துருவா அப்படின்னு பகவான் இந்த மாதிரி அறிஞ்ச யோகிகள் இருக்கா அப்படின்னு சொல்றார். 27ஆம் ஸ்லோகத்துல அதை இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றார். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. ந இல்லை, இதே இரண்டும் ஸ்ருதி வழிகள். பார்த்த அர்ஜுன் சொல்றார், ஜானன் அறிந்தவர், யோகி யோகிகள், முஹ்யதி குழம்புவார், கஷ்டன என்றும், தஸ்மாத் ஆதலால், சர்வேஷு எல்லா, காலேஷு பொழுதும், யோக யுக்தோ யோகத்தில் ஈடுபட்டு, பவ இரு அர்ஜுன அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். இந்த இரு பாதைகளும் அறிந்த யோகி என்றும் குழம்ப மாட்டார். ஆதலால் எப்பொழுதும் யோகத்தில் ஈடுபட்டு இரு அர்ஜுன அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு சரணமா பார்க்கலாம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன். நை அழுத்தி சொல்லணும், தே நெடில் எழுத்து. நைதே ஸ்ருதின்னு இஸ் போட வேண்டாம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன். ஸ்ருதி ஸ்ரு தனி எழுத்து, தே மேல ஆகாத் கொடுக்காம பிரஸ் பண்ணாம நைதே ஸ்ருதி பார்த்த ரஃபார் கொடுத்து த ஜானன் யோகி. யோகி ரெண்டுமே நெடில் எழுத்து. முஹ்யதி முக்கிய ஜாயிண்ட் ஆக்குனால முஹ்யதி கஷ்சன. கஷ்ச க மேல ஆகாத் கொடுத்து கஷ்சன. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. தஸ்மாத் மேலாகத், மாத்ஸ மாமிலாகத், சர்வே ரஃபார்,
பே நடுல எழுத்து, ஷு ஷார்ட் ஆயிடும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, காலே ரெண்டுமே நடுவெழுத்துக்கள், இழுத்து சொல்லுனா ஷு ஷார்ட் ஆயிடும். யோக யுக்தோ, யோக யோ நடுவில் எழுத்து க, யுக்தோ யு மிலாக, பவார்ஜுன, பவார் ரஃபா கொடுத்து ஜுன. சுஜாதா ஜி. नैते श्रुति पार्थ जानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भवार्जुन. Beautiful. நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முக்கியதி கஷ்டன. எந்த மாதிரி யோகிகள்? அழியப்போற பொருட்கள் மேல ஒரு பிணைப்பில்லாம அவா ஒளிமயமான பாதையில் போவா. ஆனா மற்ற யோகிகள் யாரு? இந்த உலகத்து விஷயத்திலேயே எல்லாத்தையும் பிணைச்சுண்டு புகழ், செல்வம், அதுக்கு பின்னாடி அந்த சுகானுபாவங்கள் பின்னாடி திரிவா. அவா இருட்டு வழியா போவா. யார் தன்னோட இந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நல்ல தபஸ், நல்ல ஒரு தானம், யஜ்யம் எல்லாரும் பண்ணிட்டு, ஆனா இதெல்லாம் நமக்கு சுகம், சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவாளும் இந்த மாதிரி இருட்டு வழியில தான் போவா. ஏன்னா அவ அங்க போயிட்டு திரும்பி வரணும். சோ அப்படின்னு இந்த ரெண்டு பாதைகளும் யாருக்கு புரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி யோகியா வாழ்க்கை கிளியரா தெரிஞ்சிருது. இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சவா அப்ப இந்த கர்ம பலனுக்கு பின்னாடி தெரிய மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும் இது பண்ணா நம்ம ஸ்ட்ரைட்டா பகவான்கிட்ட மோட்சம் அடைஞ்சிடலான்னு. அதனால அவளுக்கு குழப்பமே இருக்காது. முக்கியதி கஷ்டன, குழப்பமே இருக்காது எப்போதும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. தஸ்மாத் ஆதலால், யுக்தோ யோக யுக்தோ நிச்சயமா ஈடுபட்டு இருக்கணும். பகவான யாருக்கு அடையணும், பகவான் தான் போகணுங்கிறது ஒரே நோக்கத்துல இருக்கிறவா, சமத்துவத்தோட யோகத்தோட, சமத்துவம் யோக யுச்சதே, அந்த சமத்துவத்தோட எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அவ திருட நிச்சயத்தோட இருப்பா. அதாவது பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்றார், இந்த மாதிரி யோகத்துல ஈடுபட்டு, எந்த மாதிரி யோகம்? சமத்துவமான யோகத்துல ஈடுபட்டு இருக்கணும். என்ன நடக்கிறதோ அதிலெல்லாம் மனசை சஞ்சலம் படுத்தாம, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சதுக்கான நல்ல பலன் எடுத்துக்கிறதுக்காக இருக்கணும். நல்ல சூழ்நிலை இருந்தா உலகத்துக்காக காரியம் பண்றது, கெட்ட சூழ்நிலை இருந்தானா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருது. இந்த ஆசைகள் எல்லாத்தையும், நல்லது நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையை விட்டுட்டானா அப்புறம் கெட்டது நடக்கிறது நமக்கு கஷ்டப்படாது. கெட்டது நடக்கிறச்சே நமக்கு என்ன நடக்கிற, என்ன மனசுல நல்லது நடந்திருக்கலாமே அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு இந்த கெட்ட சூழ்நிலைகள், இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு கஷ்டப்படுத்துறது. நல்ல சூழ்நிலையே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அதை விட்டு கொடுத்துட்டோம்னா, இதற்கு அப்புறம் எப்பொழுதுமே துவந்தத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா ஒண்ணுதான் பாக்கி இருக்கும். ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இன்னொன்னு இருக்கு. கெட்ட சூழ்நிலை நல்ல சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கெட்ட சூழ்நிலைன்னு இருக்கு. கெட்ட சூழ்நிலைன்னு ஒண்ணுமே கிடையாது, நல்ல சூழ்நிலையும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அதுக்கப்புறம் சமத்துவம் தான். சோ அந்த மாதிரி பகவான் அர்ஜுனன் சொல்ற, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவ அர்ஜுனா. 7வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச, என்ன நினைச்சுண்டு இரு அப்படின்னு சொன்னார். இங்க தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான்.
மாமனுஸ்மர, என்னையே நினைக்கிறதும் ஒண்ணுதான், யோகத்துல ஈடுபட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு பகவான் சொல்றார். சமத்துவத்தோட யோகத்துல அப்படியே ஈடுபட்டு இருக்கிறதும், பகவான்கிட்ட முழுசா இருக்கிறதும், பகவானை நினைச்சுட்டு இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்காக இங்கேயும் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. இல்லைன்னா நீங்க கேட்கலாம், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு என்ன நினைச்சுன்னு, எப்பொழுதுமே என்ன நினைச்சுன்னு சொல்றவர், இப்ப சடனா இப்ப யோகத்துல இரு அப்படின்னா ரெண்டு எப்படி பண்ண முடியும்? இல்ல, சர்வேஷு காலேஷு. அதுக்குதான் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறார் பகவான். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம், கடைசி ஸ்லோகம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய ஃபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம். வேதேஷு வேதத்தில், யக்ஞேஷு யாகத்தில், தபஸ் தபம் பண்றதுல, தபஸ்ஸு, ச இவ மற்றும் கூட, தானேஷு தானத்தில், யத் எந்த, புண்ணிய பலம் பிரதிஷ்டம் கூறப்பட்டது, அத்தேதி தாண்டி, தத் அதை, சர்வம் எல்லா, இதம் இந்த, விதித்வா அறிந்த பின், யோகி யோகிகள், பரம் பரமமான, ஸ்தானம் நிலை, உபைதி அடைவார், ச மற்றும், ஆத்யம் முதன்மையான. பகவான் சொல்ற எந்த புண்ணிய பலன்கள் வேதத்தில், யாகத்தில், தபஸ்களில் மற்றும் தானத்தில் கூறப்பட்டிருக்கிறதோ, யோகி அதையெல்லாம் தாண்டி முதன்மையான பரமநிலை அடைவார், இதை அறிந்த பெண் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு வருஷமா பார்க்கலாம். வேதேஷு யஜ்ஞேஷு, வேதே ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள், இழுத்து செல்னா ஷு ஷார்ட் ஆயிடும். யஜ்ஞேஷு அப்புறம் ஆகார், யஜ்ஞே ஏ இழுத்து செல்னா ஷு திருப்பி ஷார்ட் ஆயிடும். தபஸ்ஸு சைவ, தபஸ்ஸு சைவ, சை அழுத்தி சொல்லணும், சைவ தானேஷு யத் புண்ணிய, தானே ரெண்டுமே நெடில் எழுத்து, ஷு ஷார்ட் ஆயிடும். யத் புண்ணிய யமிதாக, புண்ணிய பூமிதாக, பலம் பிரதிஷ்டம், பலம் அது பலம் இல்ல, பலம் பிரதிஷ்டம், பிரதி அப்புறம் தி மேல் ஆகார் கொடுத்து, திஷ்டம், திஷ்டம் எல்லாம் கிடையாது, திஷ்டம் தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வ, அத்யேதி அத்யேதி தேயே நடுவில் இழுத்து சொல்லினா தி ஷார்ட் ஆயிடும். தத் சர்வ, தத் தமிழாக சர்வ ரஃபார் கொடுத்து, சர்வ மிதம் விதித்வா, மிதம் அவங்க வருது, வி வருதுனால மிதம் விதித்வா, தித்வா தி மேலாக, யோகி பரம் ஸ்தான, யோகி ரெண்டுமே நெடில் எழுத்து, பரம் ஸ்தான, பரம் ஸ்தா இசன் தா, ஸ்தான முபைதி சாத்யம், முபை ஐ இழுத்தி சொல்லணும், ஐதி சாத்யம், சாத்ய சாமராக சாத்யம். जी वेदेषु यज्ञेषु तपस्तु चैव दानेषु यत् पुण्यफलं प्रतिष्ठम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम्. Beautiful, perfect assignment. वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् पुण्य फलं प्रदिष्टम् अत्येति तत्सर्वमिदं विदित्वा योगी परम स्थान உபைதி சாத்தியம். சோ நல்ல காரியங்கள் பண்றதுல, தானம் பண்றது, தபம் பண்றது, யஜ்ஞம் பண்றது,
கோயில்கள்லாம் போறது, யாத்திரைகள்ல போறது, இதெல்லாமே இதுக்குனால வர எல்லா பலன்களும் அழிய போறது. ஏன்னா இதெல்லாமே நம்ம பண்றது எல்லாமே தானமா இருக்கட்டும், யஜ்யமா இருக்கட்டும், தபஸா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு, ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. எதுக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கோ அதோட பலன்களுக்கும் ஆரம்பமும் முடிவும் ரெண்டும் உண்டு. ஆனா இது புரியாம நம்ம அதுலேருந்து வர பலன்களை எதிர்பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம பண்றோம். எதை பண்ணாலும், கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரார்த்தனையோட இது நடக்கணுமே, அது நடக்கணுமே. தானம் பண்றச்சு இந்த தானம் பண்ணானா நமக்கு இதான் கிடைக்கும். இந்த இந்த இது இந்த இதோட பலன் நமக்கு கிடைக்கக்கூடாதே, அதுக்காக நம்ம இப்ப பாவம் பண்ணோமே, அந்த பாவத்தோட பலன் நமக்கு கிடைக்கக்கூடாதே அப்படின்னு தானம் பண்றோம். அதே மாதிரிதான் யஜ்யம் பண்ணி மழை வரணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு காரணத்தோடு பண்றோம். ஏன்னா அது அப்படின்னு நம்ம குழம்பிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாத்தையும் விடுறதுக்கு நமக்கு மனசு வருது இல்லை. ஆனா யோகிங்கிறவர் இந்த ஒளிமயமான பாதையில போறவர், அவள் இதெல்லாம் தாண்டி போயிடுறா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா எந்த மாதிரியான சுகானுபவங்கள்னால, எந்த மாதிரியான லோகமா இருக்கட்டும், பிரம்ம லோகமா இருந்தாலும், பிரம்ம லோகத்திலேயே இருக்கிற கீழ லோகம் எல்லாம் எங்க போனாலும் திரும்பி வந்துடணும். ஆனா பகவான்கிட்ட போனோம்னா திரும்பி வர வேண்டாம். பகவான்கிட்ட போனோம்னா ரெண்டே விஷயம்தான் பகவான் பண்ண சொல்லியிருக்காரு. ஒண்ணு, எல்லாத்தையும் விட்டுறணும், எல்லாத்து மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டையும் விட்டுறணும். கர்மங்களை செய்யணும், நமக்கு பிராரப்தமான கர்மங்களை செய்யணும். எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் யோகத்துல ஈடுபட்டு ஒரு சமநிலையத்தோட ஈடுபட்டு எதுலையுமே ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கணும். அடுத்தது பகவான்கிட்ட முழு சரணாகதி. பகவான் ஒரே ஒரு ஓமேகாட்சரம் பரம்பிரம்ம. எந்த மாதிரியான நிர்குணமான பகவானா இருக்கட்டும், சகுணமான பகவானா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு பகவானையும் நினைச்சுண்டு எல்லாமே ஒண்ணுதான், எல்லா இடத்துலயும் வாப்பிச்சிருக்கா அப்படின்னு நினைச்சுண்டு அவர் மேல முழு மனசோட முழுஷா டிவோஷன், பக்தி, சரணாகதி இது ரெண்டும் பண்ணானா திரும்பி வர வேண்டாம். இது அறிஞ்சவா இந்த ஒளிமயமான பாதத்துல போவா. பகவான் 6வது அத்தியாயத்துல நீ யோகி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோகினா எவ்வளவு நல்லது அப்படின்னு 6வது அத்தியாயத்துல சொன்னார். இங்க யோகினா என்ன அப்படின்னு அதை கிளியர் பண்ணிட்டு, இந்த மாதிரியாக யோகியா எப்பொழுதும் இரு. ஏன்னா பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்டார், நீ யாரு அப்படின்னு 6 கேள்விகள் கேட்டார். அதிபூதம், அதியஜ்யம் எல்லாம் சொல்றியா, அது நீ யாரு அப்படின்னு கேட்டு கடைசியா 7வது கேள்வியா இறக்கர்ச்ச உன்னை எப்படி நினைவைக்கிறது அப்படிங்கிறது கேட்டார். அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இறக்கர்ச்ச என்ன நடக்குங்கிறது கிளியரா சொல்லிட்டார் பகவான். அதனாலதான் பகவான் முதல் சொல்ல நீ யோகியா இரு. யோகியாருன்னா சமத்துவம் யோக உச்சத்தே, சமத்துவத்தோட இரு எல்லா இடத்துக்கும். அப்புறம் என்கிட்ட ஃபுல்லா சரணம் அடைஞ்சிரு. அப்போ உங்களுக்கு இந்த ஒளிமயமான பாதத்துல போயிட்டு நீ ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வந்துடலாம். இல்லைன்னா எந்த லோகமா இருந்தாலும் நீ பாக்கி எது வேணாலும் பண்ணு, தானம் பண்ணு, யாகம் பண்ணு, எது வேணாலும் பண்ணு, தபஸ் பண்ணு, நல்ல நல்ல காரியங்கள் பண்ணாலும் அதோட பலனை எதிர்பார்த்து நீ பண்ணா, யோகத்தோட பண்ணலன்னா திரும்பி வரதான் ஆகணும். எந்த மாதிரியான லோகத்துக்கு போனாலும் நீ திரும்பி வந்துதான் ஆகணும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கிறார். புஷ்பிகாக்கு போலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे कृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम 8வோऽध्यायः. சொல்ற மாதிரிதான் எங்க நிறுத்திட்டேன்னா
இந்த ஆகாஸ்லாம் கரெக்டா வருங்கிறதுக்காக ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு அங்க நிறுத்திக்கலாம். சூல நிறுத்தினா இந்த திஸ்ரீமத் பகவ எல்லாத்தையும் இந்த எல்லா ஆகாத்தையும் கவர் ஆயிடும். उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्री कृष्णार्जुन संवादे उपनिषत्सु ब्रह्मविद्यायां சுப்ர சூமேல் ஆகாத் கொடுத்துருக்கு. பிரம்ம வித்யாயாய் யோக அங்க நிறுத்திக்கலாம். யோக சாஸ்திரே ஸ்ரீ இந்த ஸ்ரீ ரேக்கும் ஸ்ரீக்கும் முடியல ஆகாத் கொடுக்கறதுனால அதை சேர்த்து சொல்லிடலாம். ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே இந்த 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகோ அக்ஷர அமேலாகாத் க்ஷரப்ர ரப்ர ரமேலாகாத் பிரம்ம ரமேலாகாத் கொடுத்து அக்ஷர பிரம்ம யோகோ நாம அஷ்டமோऽध्यायः அஷ்டமோ அமேலாகாத் मोध्या मो में लगा मोध्यायः ओम श्री कृष्णार्पणमस्तु. சுஜாதா சொல்லலாம். ட்ரை பண்றேன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्री कृष्णार्जुन संवादे अक्षर ब्रह्मयोगो नाम अष्टमोऽध्यायः. ओम श्री कृष्णार्पणमस्तु. பியூட்டிஃபுல் ஜி, ரொம்ப அழகா சொன்னேன். இதோட மீனிங் நம்ம ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அத்தியாயம் போது அதோட மீனிங் கொஞ்சம் சொல்லணும். திருப்பி வேணாலும் சொல்றேன். ஓம் தத் சத் இது மூணுமே பகவானோட பேரு. 17வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா அவரே ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கார். ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா பிராமணாஸ்தேன வேதாश्च யஜ்ஞாश्च விதா புரா. ஓம் தத் சதிதி நிர்தேஷோ, இந்த ஓம் தத் சத் இந்த மூணும் அறிகுறிகள் எதுக்கு? பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா, பிரம்மனை நினைக்கிறதுக்கு. மூணு விதமா பிரம்மனை நினைக்கிறதுக்கு. ஸ்மிருதா பிராமணாஸ்தேன வேதாश्च யஜ்ஞாश्च வீதா புரா, பரங்காலமாகவே பிராமணர் வேதம் மற்றும் யாகங்கள் எல்லாம் இதுல இருந்து தான் உற்பத்தி ஆயிருக்கு, இதுல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. அதுக்காக தான் ஒவ்வொரு அத்தியாயமும் ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு. ஸ்ரீமத் ரொம்ப இனிமையான, ரொம்ப அழகான, மிகவும் சிறந்ததிலும் சிறந்ததான அழகானது ஸ்ரீமத் பகவத். பகவத் பகவானோடது. பக அப்படின்னாலே பகவானோட ஐஸ்வர்யங்கள். பக் அப்படின்னா ஐஸ்வர்யங்கள், பகவானோட ஐஸ்வர்யங்கள். இந்த பக் 6 விதமான பக் இருக்கு. 6 விதமான ஐஸ்வர்யங்கள் சேர்ந்துதான் பக். 6 விதமான ஐஸ்வர்யங்கள் என்னன்னா மகத்துவம், தர்மம், பெருமை, செழிப்பு, அறிவு மற்றும் பற்றின்மை. இந்த 6 சேர்ந்துதான் பக் அப்படிங்கிறா. அதுக்கு விஷ்ணு புராணால ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ ஸ்ரீயஹ ஞான வைராக்ய யோச்சைவ ஷண்ணாம் பக இதிங்கனா. சோ ஐஸ்வர்யங்கள் சமக்ரஸ்ய எல்லா ஐஸ்வர்யங்களும், சமக்ரஸ்ய எல்லா மேலையும் ஒரு மாஸ்டரி இருக்கிறது. வீரியஸ்ய வீரமா இருக்கிறது. யசஸ்ய யஷ் கிடைக்கிறது. ஸ்ரேயஸ்ய ஃபேம் ஸ்ரேயஸ் கிடைக்கிறது. ஞானம், வைராகியம் ஒரு பற்றுதல் இல்லாம இருக்கிறது.
இந்த ஸ்சைவ இந்த இதெல்லாம் சேர்ந்து ஷண்ணாம் பக இதீங்கனா, இந்த ஆறும் சேர்ந்தா பக. இந்த ஆறு ஐஸ்வர்யம் ஷட் ஐஸ்வர்யம் அப்படின்பா. இந்த ஆறு ஐஸ்வர்யம் சேர்ந்தா பக. பகவத் பகவானோட கீதா, கீதை வாயால பகவான் வாயால சொன்னதுனால கீதையா சொன்னதுனால இது இது வந்து கீதா அப்படிங்கிறோம். உபனிஷத்சு எல்லா உபனிஷத்துகளுக்கும் ஆன சாரம் அப்படின்னாலதான் உபனிஷத்சு. பிரம்ம வித்யா அப்படிங்கிறோம். இது வந்து பிரம்மன்னா சுப்ரீம், எல்லாத்துக்கும் மேல இருக்குது பிரம்மன், அந்த வித்யா இது பிரம்ம வித்யா. யோக சாஸ்திரே, ஏன்னா இது வந்து பலவிதமான யோகங்கள் பத்தி கூறுறதுனால, கர்ம யோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும், தியான யோகமா இருக்கட்டும், பக்தி யோகமா இருக்கட்டும், இத பத்தி சொல்றதுனால யோக சாஸ்திரே அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் குள்ள இருக்க சம்வாதம் தான் இது, அவாக்குள்ள பேசிக்கிறது தான் இது அப்படிங்கிறதுனால ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படிங்கிற அக்ஷர பிரம்ம யோகோ நாம. இந்த எட்டாவது அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம, க்ஷரம் இல்லாத பிரம்மன், அழிவில்லாத பிரம்மன், அத பத்தியான யோகம் சொல்றதுனால அக்ஷர பிரம்ம யோகோ நாம அஷ்டமோத்தியாய, ஆறாவது அத்தியாயம், எட்டாவது அஷ்டமோ அத்தியாயம் சாப்டர். அதனால்தான் ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்ம யோகோ நாம அஷ்டமோத்தியாய அப்படின்னு இது சொல்ற. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணா. 5-6 நிமிஷம் இருக்கு, ப்ளீஸ் சோலோஸ் எடுத்துக்கலாம்.